எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் துவங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக எங்களை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டோம் இறைவனே. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. ஆதிமூல தவத்தில் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி பற்றி நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக செயல்முறையினுடைய புரிதல்கள் அவை. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது வெறும் தவத்திற்கான நெறியாக மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கான நெறியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்தினுடைய நோக்கம். ஆதிமூல தவத்தினுடைய நோக்கமே அதுதான். அதாவது எப்போதும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உறுதியான உணர்வு நம்முடைய மனதில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் உடல் அளவிலும் சரி உள்ளத்தளவிலும் சரி நம்முடைய செயல்பாடுகள் ஆகச் சிறந்த தன்மையில் அமைய முடியும். அதை நம்ம மறந்துடுறோம். அதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம முழுமையா உணர்ந்துக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம நிறைய விஷயங்களை தப்பு தப்பா செஞ்சிடறோம். அப்போ ஆதிமூல தவத்தினுடைய ஒரு நோக்கம், இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பது தவத்தின் போது மட்டும் நடக்கவில்லை, எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வில் நாம் இருக்க வேண்டியதுதான், இருப்பதற்கு உதவக்கூடியதுதான் இந்த ஆதிமூல தவம். அதில் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்புமே அவைகளுடைய இயற்கை இயல்பை மாற்றிக்கொள்வதில்லை யாருக்காகவும். ஆனால் மனிதர்களாகிய நாம் பல சூழ்நிலைகளுக்காக, பல மனிதர்களுக்காக, பல உறவுகளுக்காக நம்முடைய இயற்கை இயல்பை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். அது போல நிகழக்கூடாது. நாம் நம்முடைய இயற்கை இயல்பில் இருக்கும்போது நமக்கும் நன்மை, அவர்களுக்கும் நன்மை. என்னைக்குமே இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். நமக்கும் நன்மை, அவர்களுக்கும் நன்மை இருக்க வேண்டும்.
நமக்கு நன்மை இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு இன்னொருத்தவங்களுக்கு நீங்க நன்மை செய்ய முடியாது. அது நன்மை மாதிரி தெரியலாம். ஆனா அது அவங்களுக்கே பிரச்சனையாயிடும். உங்களுக்கும் கண்டிப்பா அது பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் ஒரு ஜங்க் ஃபுட் கேக்குறான். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் உங்க இயல்பு. ஏன்னா உங்களுக்கு அது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு புரிதல் இருக்குது. தெரிஞ்சுக்கக்கூடிய புரிதல் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்க. அது கெட்டது. அவனுக்கு ஒத்து வராது. ஆனா அவன் அடம் பிடிக்கிறான், கேட்கிறான்றதுனால நீங்க என்ன பண்றீங்க? அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிந்தனைய நீங்க சிறுமைப்படுத்தி விட்டு, சின்ன பையன் தானே, சரி இந்தாப்பா சாப்பிட்டு போன்னு குடுக்குறீங்க இல்லையா? இது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? பையன் ஆசைப்பட்டு கேட்கறாங்க. என்னதுல தப்பு இருக்குன்னு சொல்லி குடுத்துட்டீங்க இல்லையா? இப்ப உங்க இயற்கை இயல்ப நீங்க மீறிட்டீங்க. அவனுடைய அந்த அடம் பிடிக்கிறதுக்காக அத மீறிட்டீங்க. ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறீங்க. ஆனா நல்லது பண்ணதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ சுமூகமா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். ஒரு திருப்தியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அது கிடையாது. அது தப்பு நடந்திருக்கு. இது சின்ன எக்ஸாம்பிள். இதே மாரி தான் பெருசாவும் நடக்கும். இந்த பழக்கம் தான் பெருசு பெருசா நெறைய விஷயங்கள் உங்கள செய்ய வைக்கும். அதனால என்னைக்குமே நீங்கள் எதை சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெற்றீர்களோ, அதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக் கொள்ளாதீர்கள். அதனுடைய விளைவு எப்படியானதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அது நன்மையாக இருக்கும். நிச்சயமாக. அப்போது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய இயற்கை இயல்பில், உண்மை இயல்பில் நிற்கும்போது, அது நிச்சயமாக உங்களுக்கும் நன்மை. சர்வ நிச்சயமாக மற்றவர்களுக்கும் நன்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால், அந்த உணர்வு என்பது இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. அந்த உணர்வை மதித்து நடக்கக்கூடிய யாரொருவரும் தவறான பாதையில் செல்ல மாட்டார். மற்றவர்களுக்கும் தீங்கும் செய்ய மாட்டார். இத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்முடைய இயற்கை இயல்புகள நம்ம நம்ம மனிதர்களுக்காக எத்தனையோ மாற்றி இருக்கின்றோம். உடனே நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம். ஃபேமிலி, ஒர்க்கு ஏதாவது ஒரு உறவுகள பத்தி சொல்லுவோம். நம்ம வந்து ஆன்மீகத்துல நம்முடைய இயற்கை இயல்புகளை நாம் அடைந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பல காரணங்களை சொல்லுவோம். அது ஒரு விதமான தவறுதான். அப்ப இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை நாம் ஆழமாக செறிவுமிக்க தன்மையில் நாம் அனுபவிக்கும்போது, உண்மையிலேயே நாம் தவறவிட்ட நிறைய விஷயங்கள நம்ம உணர்ந்துப்போம். ஸ்டில் நமக்கு டைம் இருக்குது. மீண்டும் நம்முடைய இயல்பில் நாம் உறுதி பெற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்பர் 1. 2வது என்னன்னா, இப்ப நம்ம வந்து இந்த சமூகத்துல வாழக்கூடியவங்களா இருக்கிறோம். சமூகம்ன்றது வந்து மனிதர்கள், பெரும்பாலும் மனிதர்கள் தான். இந்த மனிதர்களோட நாம பழகும்போது, ஒவ்வொருத்தர் கூடயுமே ஒவ்வொரு விதமா பழக வேண்டிய தேவை இருக்குது. எல்லார் கூடயுமே பொதுவா பழகி நம்ம வந்து அடிபட்டது தான் மிச்சம். அவன மாரி இருப்பான்னு இவன நினைச்சுட்டேன். இவன் பெரிய சம்பவமா பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால ஒவ்வொருத்தர் கூடயும் ஒவ்வொரு விதமா பழக வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் இயற்கையினுடைய இயல்பா இருக்குது. அப்ப யாரு கூட எப்படி பழகணும் அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய இயற்கை இயல்புல நீங்க உண்மையிலேயே யாருன்னு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த ஸ்பாட்ல தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இறைவனுடைய செய்திகள். இத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது. இது புரிஞ்சுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு படைப்புமே தனித்துவமானது தானே! ஒவ்வொரு படைப்புமே தனித்துவமானது. இறைவன் உங்களுக்கு அந்த தனித்துவத்தின் அடிப்படையில் தான் செய்திகளை இறக்குகிறான். அதாவது உங்கள இறைவன் ஒரு ஃப்ரீக்வென்சில செட் பண்ணியிருக்கிறான். ஒரு ஆண்டனா மாரி உங்கள செட் பண்ணியிருக்கிறான். நீங்க மற்றவர்களுக்காக ஆண்டனாவ மாத்திக்கிட்டீங்க. இங்கிட்டு திருப்பிக்கிட்டீங்க. சரியா? இப்ப இறைவன் உங்கள அமைச்சு வச்ச நிலையில தான் உங்களுக்கான செய்திகள் குடுக்குறான். இப்ப நீங்க மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அப்பயும் வருது. ஆனா, அந்த மயக்கத்துல நம்ம விட்டுர்றோம். இந்த செய்திகள நம்ம வந்து மிஸ் பண்ணிர்றோம். இதனால நம்ம தப்பு தப்பா எல்லாத்தையுமே செஞ்சுர்றோம். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவனுடைய வழிகாட்டல் இருக்குது. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும், பார்வையும், நடத்தையும், செயலும் இறைவனுடைய வழிகாட்டலை கொண்டுதான் நடக்க வேண்டும். இறைவன் என்னைக்குமே சரியான விஷயங்களுக்கான வழிய தெளிவா காட்டிருவான். மத்ததெல்லாம் தப்புன்னு சொல்லிடும். தப்பான வழிகளுக்கு டீட்டெயில்ஸ் கிடையாது. இதெல்லாம் சரி. மத்ததெல்லாம் தப்பு.
இப்போ தப்பை பத்தின டீட்டெயில் நமக்கு தான் இருக்கும். நம்ம ஒரு தப்பு பண்றதுக்கு தான் நிறைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட் பண்றதுக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷன் தேவையில்லை. இது என்னுடைய உணர்வுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இறைவன் நமக்கு கொடுத்த அந்த உணர்வின் வழிகாட்டலை நாம சரியான முறையில ரிசீவ் பண்ணிக்காம, நம்ம இந்த உலகத்தின் அடிப்படையில கால்குலேட் பண்ணி நிறைய தப்பான விஷயங்களை செஞ்சு 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 நம்மளே போய் மாட்டிக்கிறோம். அதாவது இது நாம யாரு அப்படின்னு நமக்கு தெரியாததுனால இருக்கக்கூடிய ஒரு விளைவு, நடக்கக்கூடிய ஒரு விளைவுன்றது புரிஞ்சுக்கணும். பொதுவா நம்மளை இப்போ ஒரு சிறுமைப்படுத்தி நடத்தினா நம்ம இயல்பாக சொல்லுவோம், ஐய் நான் யார் தெரியுமா? தெரியாது. அதனாலதான் இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நீ உண்மையிலே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த டிராப்லையுமே நம்ம சிக்க மாட்டோம். அப்போ தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது நாம் யார் என்பதை இறைவனுடைய ஒளியில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்க தனியா உணர்ந்தா மட்டும்தான் அந்த ஒளி உங்கள் மீது விழும். கூட்டத்திற்காக ஒளி அல்ல, உங்கள் மீது விழும். நீங்கள் தனியா போகணும், அல்லது தனியாக இருக்க வேண்டும் என்ற முயற்சியிலாவது இருக்க வேண்டும். அப்பத்தான் நிச்சயமா முழுமையா இறைவன் உங்களுக்காக ஆக்கி வைத்ததை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். அந்த வழிகாட்டல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய இயற்கை இயல்பில் நீங்கள் மீள முடியும். நாம் அனைவரும் நம்முடைய இயற்கை இயல்புகளில் மீள வேண்டும். அப்பதான் ஒரு இணக்கம் உருவாகும். அதாவது இந்த இணக்கம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பசில் மாதிரிங்க. ஒரு பசில் இருக்குல்ல, ஒவ்வொரு பசிலுடைய பார்ட்டுமே ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பசில் கேம் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு பீஸுமே ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கும். இப்ப ஒரு பசில் நினைக்குது, ச்சே நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோமே, அவரை மாதிரி நம்மளும் ஆயிரலாமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த முழுமை ஏற்படாது தானே. எப்படி ஏற்படும்? இப்ப எல்லாமே இந்த பசில் சர்க்கிளா இருக்கு, நான் மட்டும் என்ன இப்படி ஒரு கோணையா இருக்கேன், நானும் சர்க்கிளா மாறுவேனா? எல்லா சர்க்கிளையும் ஒன்னா சேர்த்து அங்கங்க ஓட்ட விழுகுமா இல்லையா? புரியுதா? அப்போ நீங்களா இருங்க. அப்பதான் அந்த முழுமையில நீங்க பொருந்த முடியும். இன்னொருத்தருக்காக நம்மளை தகவமைத்துக் கொள்வது என்பது நமக்குத்தான் கேடாக முடியும். சரி, அவர் பசில்ல ஒரு பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவரா இருக்கிறாரு. அப்ப அவருடைய பாயிண்ட்ல அது சரிதானே. அவர் அவராதான் இருக்காரு. அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் அவரா இருக்கிறார். நீங்க உங்களுடைய அந்த ஷேப்பை மாத்துறதுனால நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. நீங்க மாத்துறதுனாலதான் பிரச்சனை அப்படின்னு உங்களதான் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படியே இருந்துட்டீங்கன்னா ஒண்ணு அவர்கிட்ட விலகிடுவீங்க, இல்ல அவர் உங்களுக்கு பொருந்திடுவார். ஏன்னா நன்மை எதுவாக இருக்கிறதோ அந்த நிலையை நாம் நம்முடைய இயல்பாக கொண்டிருக்கின்றோம். நம்ம எந்த மாற்றங்களுக்கு உட்பட வேண்டிய தேவை இல்லை. தவறாக இருப்பவர்கள் வேண்டுமானால் மாறிக்கொள்ளட்டும். மாறாவிட்டால் உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பசில் பீஸை இறைவன் கொண்டு வந்து வைத்து விடுவார். நீங்க அவங்களுக்காக மாறி எதுக்கு ஒரு முழுமையை நீங்க தடுக்கிறீங்க, தவிர்க்கிறீங்க? அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் சொல்றது இந்த இந்த விஷயம், இந்த பசில் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு டீப்பான சிந்தனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு எக்ஸாம்பிள். தெரிந்தோ தெரியாமலோ நாம் நம்முடைய இயற்கை இயல்புகளை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனையாகட்டும், செயல்களாகட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்முடைய இயற்கை இயல்புகளை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இயற்கை இயல்புக்கு நாம் மீள வேண்டும், திரும்ப வேண்டும். அது நிச்சயமாக சாத்தியம்தான். இன்னைக்கு நமக்கு இந்த சோசியல், சமூகம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த, உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அதுவும் ஒரு பிரதான காரணமாக இருந்து கொண்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம்னு ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அந்தந்த மனிதர்கள் அவரவர்களுடைய இயற்கை இயல்பை இழந்து விட்டதுதான். அந்த கோபமா நீங்க கேட்கிறதா, நான் யார் தெரியுமா? அவருக்கு தெரியாது. பிரச்சனை என்னன்னா உங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்ப நம்ம அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். இது ஏதோ ஒரு திமிரா பேசுற மாதிரின்னா ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க நான் யாரு, நீங்க யாருன்னு உணர்ந்துட்டீங்கன்னா அங்க இறைவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கான நன்மையாகத்தான் இருக்கும். உங்களுக்கு இறைவன் நன்மையை கொடுத்து விடும்போது
நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நிச்சயமாக தவறாக இருக்காது. ஏனென்றால் இறைவன் உங்களுக்கு கொடுத்த நன்மை என்பதை கொண்டு நீங்கள் நன்மையைத்தான் அறுவடை செய்ய முடியும். நன்மையை கொண்டு தீமை அறுவடை செய்ய முடியுமா எப்படியாவது? அப்போ நீங்க செஞ்ச ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா, நீங்க செஞ்சதே தப்புன்னு தான் அர்த்தம். நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அவன் நல்லதுதான் செஞ்சேன். என்ன போய் இப்படி பேசிட்டானே! என்ன போய் இப்படி நடத்திட்டானே! எப்படி நடத்த முடியும் அப்போ? நீங்க செஞ்சது தப்பு. அதனால தான் அப்படி நடத்தியிருக்கிறாங்க. இத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் செஞ்சது சரிதானே அப்படின்னு நீங்க அடம் பிடிக்கக் கூடாது. நீங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அறியாமையில. ஆனா நீங்க செஞ்சது தப்பு. ஏன்னா தப்புக்கு தானே தப்பான விளைவு நடக்க முடியும். அப்போ ஏன் எங்க அந்த தப்பு நடந்துச்சு தெரியுமா? நீங்க உங்களுடைய இயற்கை இயல்ப மறந்து, இறைவன் உங்களுக்கு உணர்வா அறிவிக்கக்கூடிய செய்திய மறந்து, உங்க இயற்கை இயல்புல நீங்க இருந்தா மட்டும் தான் இறைவன் உங்களுக்கு உணர்வா அறிவிக்கக்கூடிய செய்திய நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்க முடியும். இப்ப இயற்கை இயல்புல இல்லாதனால இறைவன் கொடுத்த செய்திகள நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு, இந்த உலகம் உங்கள் மீது புகுத்தி இருக்கக்கூடிய அறிவின் அடிப்படையில் ஒன்றை செய்து விட்டீர்கள். அது நன்மை என்ற லேபிள்ல இருக்குது. ஆனா அது தீமை. ஒரு அற்புதமான குர்ஆன் வசனம் இருக்கும். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அதில் உங்களுக்கு தீமை இருக்கும். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அதில் உங்களுக்கு நன்மை இருக்கும். நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் அறிவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதனால இந்த நம்ம வெறுக்கிறது, விரும்புறதெல்லாம் இந்த உலக அடிப்படையில தான் நம்ம செய்றோம். உணர்வின் அடிப்படையில இறைவன் தெளிவா சொல்றான். இது தப்பு, இது சரி. இது உனக்கு நல்லது, இது உனக்கு கெட்டது. இத நம்ம ரிசீவ் பண்ணி பழகிக்கணும். அதுக்கு தான் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. இறைவன் அவன் புறத்திலிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மிகச்சரியான வழிகாட்டல்களை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். நாம் அத ரிசீவ் பண்ண முடியாத நிலையில இருக்கும்போது, வி ஆர் மிஸ்ஸிங் தட். ஸோ தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது ஆன்மீக பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இத டீப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்களாக நாம் இருக்க முடியும். இந்த அழகிய புரிதலோடு இன்றைய ஆதிமூல தவத்தை நாம் தொடங்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிதான் முதலில் மேற்கொள்ளப்பட வேண்டும். கண்களை மூடி தியானத்தில் ஈடுபடுவோம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. இது எப்படி செயல்படுத்துவது? ஒரு சிறிய ஒரு மனநிலை. இந்த உலகத்தில் என்னைத் தவிர யாரும் இல்லை. அனைவரும் போய் சேர்ந்து விட்டார்கள். நான் மட்டும் தான் இருக்கின்றேன் இந்த உலகத்திலேயே. நான் தனியாக, தன்னந்தனியாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற இந்த உணர்வில், மனநிலையில் அமர்ந்து தியானிப்பது. இதுவே தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியாகும். ஆழமான புரிதல் உணர்வோடு தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். மற்ற அனைவரும் போய் சேர்ந்து விட்டார்கள். நான் தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வை மேற்கொள்ளுங்கள்.
தன்னந்தனியாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். யாரும் இல்லை. உங்களுடைய அனைத்து உறவுகளும், நண்பர்களும், இன்னும் அனைத்து மனிதர்களும் போய் சேர்ந்து விட்டார்கள். நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீர்கள். இந்த உணர்வை ஆழமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை உணர்வோடு புரிந்து கொண்டு அதை மேற்கொள்ளுங்கள். தன்னந்தனியாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்.
நாம் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆழமான நிலை. அதை வந்து உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஃபார்ம் 3 எல்லாம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஏன் இதை பண்ண வைக்கிறோம்னா, நாம யாரு, நம்மோட உண்மையான இயல்பு என்னங்கிறது மேல எத்தனை விஷயங்கள் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப உதாரணத்துக்கு இந்த மனம் 2ல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நாம அப்படிங்கிறதா நாம புரிஞ்சு வச்சிருக்கிற நாம யாருங்கிறதுக்கான கேள்வி. இன்க்ளூடிங் யுவர் நேம். இப்போ எல்லாருக்குமே நேம் இருக்குல்ல. இப்போ வந்து என்ன இருக்குது, ஆனந்த், சந்திரசேகரன், அருணாச்சலம், அஸ்மத், பாலமுரளி, இந்த மாதிரி இது எல்லாமே கூட நீங்க இல்ல. இதெல்லாம் மனம் 2ல உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இதான்ப்பா உன் பேரு, ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்க. காதுலயே சின்ன வயசுல 3 தடவை சொல்லிடுவாங்க, அருண், அருண், அருண். அவ்வளவுதான். இறைவன் உங்களுக்கு இந்த பேர் வச்சானா? இல்ல. நீங்க ஒரு படைப்பு, அவ்வளவுதான். இந்த கான்சியஸ்னஸ் தான் ஆக்சுவலி நீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நாம நாம யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மாயை. இது எல்லாமே மனம் 2ல இருக்கக்கூடிய, மனம் 2 கூடிய கெட்ட பதிவை விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மனம் 2ல கூடிய நல்ல பதிவே நாம கிடையாது. மனம் 2ல கூடிய நல்ல பதிவுங்கிறது வேற, அது நல்லதுதான். ஆனா அது நீங்க கிடையாது. நீங்க யார் அப்போ? இப்ப நான் யார்? இதான் கொஸ்டின். ரமண மகரிஷி வந்து இந்த கொஸ்டினை தான் கண்டுபிடிச்சாரு. இது ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. முக்கியமான கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் இதுக்கு எவனாவது ஆன்சர் சொல்லுங்கடா. அதுக்கப்புறமா தான் நீங்க இந்த உலகத்துல வந்து எல்லாத்துக்கும் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். அதான் அவருடைய, ரமண மகரிஷியோட இதுக்கெல்லாம் போனீங்கன்னா நான் யார் தான் பாப்புலர். ஆனா அது சம்பந்தமான எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்ம் 3ல நீங்க, நான் ஃபார்ம் 3 சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, அது சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்முறை. ஏன் அதை வந்து யாருமே பெருசா பார்க்கல அப்படின்னா, அதுல எந்த சடங்குமே கிடையாது, எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. அது பாட்டுக்கு, அதாவது ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு தானே அவ்வளவு வழிமுறைகள் இருக்கு. ஒரு அலங்காரம் பண்றீங்க அப்படின்னா ட்ரெஸ் போடணும், பட்டன் போடணும், கஃப் போடணும், டை போடணும், இன்சர்ட் பண்ணணும், மேட்சிங்கா இருக்கான்னு பார்க்கணும், சீவணும். என்ன ஃபங்க்ஷன் போய் எவ்வளவு கஷ்டம் இருக்குதுல்ல. ஆனா ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்து நீங்க தூங்கும்போது எப்படி எல்லாத்தையும் கழட்டி போட்டுற வேண்டியதான். அப்போ இந்த கழட்டி போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து இதுக்கு வந்து எந்த விதமான வழிமுறையுமே தேவை கிடையாது. மக்களுக்கு என்னைக்குமே ஒரு விஷயத்த வந்து அணிந்து கொள்வதில் தான் ஆர்வம் அதிகம். இது அது அதை கழட்டி போடுறது வந்து, ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. அதனால மக்களுக்கு வந்து அதுல பெரிய ஆர்வம் இல்லை. நீங்க பார்த்திருக்கீங்களா நம்ம ட்ரெடிஷனல்ல, அதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதை கன்க்ளூட் பண்றதுக்கும் ஒரு விஷயம் நடத்துவாங்க. ஒரு ஒரு கன்க்ளூஷன் நிகழ்வு ஒண்ணு இருக்கும். ஏன்னா அதை கன்க்ளூட் பண்றதுக்கு முக்கியம். அது எப்படி போனோமோ அதே மாதிரி திரும்பி வரும். அந்த மாதிரிதான் இந்த ஃபார்ம் 3ல வந்து எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. அது எல்லாத்தையுமே இது பண்றதுதான். ஒரு புது வீட்டுக்கு போறீங்க, திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னா பார்த்து பார்த்து கடைக்கு போய் வாங்கணும். இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கங்க சார் அப்படின்னா, என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அப்படிங்கும்போது அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு போகுது மக்களுக்கு. அதனால இந்த ஃபார்ம் 3யே வந்து உங்களுக்கு பண்றதுக்கே பிடிக்கல, இது என்னங்க, இது என்னதான் நடக்குதுன்னே புரியல அப்படின்னா கரெக்டா நடக்குதுன்னு தான் அர்த்தம் அது. நீங்க எதையாவது இன்ட்ரெஸ்டா இன்வால்வ் ஆகி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ண போறதுன்னு அர்த்தம். ஏன்னா அதை நீங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்கள். சேர்த்துக் கொள்வதற்கு தான் வழிமுறைகளும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும். எல்லாத்தையும் கலட்டி விடுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால ஃபார்ம் 3 வந்து ஃபர்ஸ்ட் மனம் 2ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகளை பலம் இழக்க செய்ய வேண்டும். அது இன்ட்ரெஸ்டா இல்லாத விஷயமா இருந்தால் அது தொடர்ந்து செய்யும். இன்னமும் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு தூரமா தான் இருக்கு ஃபார்ம் 3. அவங்களுக்கு தெரியுமே தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கூட எல்லாருக்கும் முழுசா வந்திருக்கான்னு தெரியல. நேரடி வகுப்புகள் வர்றவங்கள்ட்ட வந்து நம்ம அதை தெளிவா சொல்லிடலாம். ஸோ தொடர்ந்து ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
கெட்ட பதிவுகள்லாம் நம்ம விட்டு போயிடணும். நல்ல பதிவுகள் இருந்துகிட்டோம். நல்ல பதிவுகளுமே கூட அது நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்காக தான். அது நம்ம கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேன். இன்க்ளூடிங் யுவர் நேம். அதுவே நீங்க கிடையாது. அது எல்லாமே உங்க அம்மா, அப்பா உங்கள வச்சதுதான். சில பேர் அதையும் மாத்தி வேற ஒண்ணு வச்சுக்கிறாங்க இப்போ. சோ எல்லாமே நீங்க கிடையாது. இதுவரைக்கும் நான் தான் இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுவுமே நீங்க கிடையாது. நான் யாரு? அதுக்கான ஒரு ஒரு நிலைதான் தன்னந்தனிமை தவ உணர்வு. நான் யாரும் இல்லை. நான் தன்னந்தனியா ஃபர்ஸ்ட் ஏன்னா இந்த பதிவுகள் எல்லாமே யாரு உங்களுக்கு கொடுத்ததுன்னா மனிதர்கள் தான் கொடுத்தார்கள். அதனால எல்லாரையும் போட்டு தள்ளிட வேண்டியதுதான். எல்லாம் போய் சேர்ந்துருங்கடா. நான் மட்டும் தனியா இருக்கேன். அப்படின்ற அந்த ஒரு பாவனை, அது ஒரு மனநிலை. அந்த நிலையில் இருக்கும்போதுதான் அந்த பதிவுகள் போகும். இது ரொம்ப இயல்பாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒரு நாள் எங்கேயாவது போயிடுங்க. யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம. எங்கேயாவது போயிடுங்க. ஃபோனு கீனு ஆஃப் பண்ணிட்டு, எங்கேயாவது தனியா போய் சும்மா ஒரு ஒரு 8 ஹவர்ஸ் உட்காருங்க. ஒரு ஃபாஸ்டிங் மாரி வச்சுக்கிட்டு கூட தண்ணிய மட்டும் எடுத்துட்டு போயிட்டு, சும்மா ஒரு 8 ஹவர்ஸ் சும்மா உட்கார்ந்து பாருங்களேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கும். அப்பதான் தெரியும் நம்ம இந்த சமூகத்தோட எவ்வளவு விதமான ஒரு பிரிக்கவே முடியாத பிணைப்புலயும், இணைப்புலயும் இருந்துகிட்டு இருக்கோம். இது பிரிக்கவே முடியாது. திரும்பி வீட்டுக்கு போயிரலாம்பா அப்படின்னு தோணும். இப்ப என்னன்னா மனிதர்கள் வந்து ஒரு ஒரு மனிதனுடனான பிணைப்பு இருக்கு இல்லையா? அந்த பிணைப்பு ரொம்ப வீக்கான பிணைப்பு தான். ஒருத்தர் செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொஞ்ச நாள்ல மறந்துருவாங்க எல்லாருமே. அது எவ்வளவு நெருக்கமான உறவா வேணாலும் இருக்கட்டும். அடுத்து அவங்களுக்கு பசிக்கும், தூங்கணும், அடுத்த வேலைய பார்க்கணும். இது இவ்வளவுதான் உறவுகளுக்கான பிணைப்பு இவ்வளவுதான். ஏன்னா, அதுதான் இயற்கை இயல்பு. சக மனிதனுடைய உலக வாழ்வினுடைய நிறைவுக்காக நாம வருத்தப்படக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா, அந்த ஆன்மா எக்ஸாம் முடிச்சிருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலு. எக்ஸாம் முடிச்சவங்க எந்திச்சு வெளில போயிட்டே இருக்கலாம்ல, அவ்வளவுதானே. நீங்க உங்களுக்கு நிறைய கொஸ்டின் தெரியும்னா எழுதுங்க. சில பேர் அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும்னா என்ன பண்ணுவாங்க? எழுதி முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. எல்லாருமே கிளம்ப வேண்டியதுதான். அதனால அது இவன் சீக்கிரம் எழுதிட்டானே அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதுதான் இந்த இறப்பின் போது ஏற்படக்கூடிய உணர்வு. அதனால நமக்கும் மனிதர்களுக்குமான இந்த உறவின் பிணைப்புகள் முக்கியம்தான். நான் அது இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. உங்களுடைய நோக்கத்தை, உங்களை இறைவன் எப்படி அமைத்திருக்கின்றானோ அந்த தன்மையை அது தொந்தரவு செய்து விடக்கூடாது. நீங்கள் மனிதர்களுக்கானவர்கள் அல்ல. நீங்கள் இந்த உலகத்துக்கானவர்கள் அல்ல. நீங்கள் இறைவனுக்கானவர்கள். இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மையில் தான் வாழ வேண்டும். அதுல இறப்பு என்பதும், மனித உறவுகள் என்பதும் நடக்கக்கூடியது, களையக்கூடியது. அது 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 முக்கியம்தான். ஆக்சுவலி அது முக்கியம்ன்றதுனாலதான் அதை சரியான முறையில பேணிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியையே மேற்கொள்ளுகிறோம். தனிமை தவ உணர்வின் நோக்கம் என்னன்னா, மனிதர்களோடு அழகான முறையில் எப்படி நடந்து கொள்வது என்பதை நாம் நம்முடைய இயல்பாக மாற்றிக் கொள்வதுதான். ஏன்னா அதுதான் நம்ம உண்மையான இயல்பே. ஒரு குழந்தை யாரையுமே ஹர்ட் பண்ணாது பார்த்திருக்கீங்களா? ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? அது எங்க எல்லா இடத்துலயும் அடாப்ட் ஆயிடாது. இப்போ நீங்க இருக்கிறீங்க. ஒரு ஒரு சாதாரண ஒரு டூர் போறீங்க. ஒரு சாதாரண ஹோட்டல்ல உங்களால தங்க முடியாது. சாதாரண ஹோட்டல் தங்க முடியுமா? 5 ஸ்டார் ஹோட்டல் வேணும், 3 ஸ்டார் ஹோட்டல் வேணும். சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. ஆனா ஒரு குழந்தைய நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல படுக்க வச்சாலும் அது இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணும். ஒரு சாதாரண ஒரு காட்டேஜ்ல ஒரு டார்மெட்ரியில படுக்க வச்சாலும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணும். குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது யாரையுமே ஹர்ட் பண்ணாது, எதுவுமே வேணும் வேணும்னு பதிவுகள் அடிப்படையில் நமக்கு இந்த இது இருக்கும். பட் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரோடையுமே அழகான முறையில் நடந்துக்கணும் அப்படின்னா, அது எப்படிங்க நடந்துக்கிறது அப்படின்னா, நடந்துக்க முடியும். இறைவன் அதுக்கான வழி காட்டுவான். அதை ரிசீவ் பண்றதுக்கான தன்மையை நம்ம அடையணும். ஸோ தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நெறிமுறை. அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் நம்ம சமூகத்துல இருக்குது. இப்போ தனியா போறது, தனியா இருக்கிறது, இதெல்லாமே வழிமுறையா இருக்குதானே நம்ம சமூகத்துல எல்லா மதங்கள்லயுமே இருக்குது. ஆனா அதனுடைய தியரிட்டிக்கல் டீட்டெயில் தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். அது எதுக்காக? அதனுடைய பின்புலம் என்ன? அது எப்படி வேலை செய்யுது? அதனுடைய நோக்கம் என்ன? அதுல என்ன சேலஞ்சஸ் இருக்குது? மனம் 2ல இருக்கக்கூடிய பதிவுகள நீங்க கிளென்ஸ் பண்ணாத வரைக்கும், நீங்க 10 நாள் தனியா இருந்துட்டு வந்தா கூட 11 நாள் உங்கள போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. ஆக்சுவலி தனியா இருக்கிறதுங்கிறது அந்த பதிவுகள்ல இருந்து நீங்க விலகி சுதந்திரமா இருக்கிறது தான். ஸோ அதனாலதான் ஃபார்ம் 3 நம்ம பிரதானமா வலியுறுத்துறோம்.
தன்னந்தனிமை தவ உணர்வு அதுக்கு அடுத்த நிலை. இயல்பாவே அந்த நிலைக்கு நான் உயர்வோம். தொடர்ந்து புரிந்து கொள்வோம். ஆதிமூல தவத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். டீச்சிங் நிறைய இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதனால போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் தனியா பண்ணிக்கோங்க. ஆதிமூல தவம் அப்பப்பதான் டீச் பண்ணுவோம். இன்னொரு 4-5 நாள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் பழைய விஷயங்களுக்கு போகணும். இறைவனுடைய வழிகாட்டல் படி நடந்து கொண்டிருப்போம். தேங்க்யூ வெரி மச். ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு சாட்டர்டே சண்டே ஃபார்ம் 3 பத்தின எக்ஸ்க்ளூசிவ் டீச்சிங் செஷன் இருக்குது. ஆன்லைன் செஷன். அதுல நீங்க எல்லாருமே கலந்துக்கோங்க. ஃபார்ம் 3 இன்னும் டீப்பா கத்துக்கோங்க. அண்ட் நாளைக்கு இந்த அக்குபஞ்சர் அவங்களுக்கான டவுட் கிளியரிங் செஷன் இருக்குது. இதுல இருக்கிறவங்க எல்லாமே அந்த செஷன்ல கலந்துக்கலாம். தட் இஸ் இந்த ஹீலர்ஸ் மீட்ல கலந்துக்கிட்டீங்களா அவங்களும். சரியா? ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம்.